டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 5 Star செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 Hours வெற்றி நடை போடுகிறது. இந்த 142வது இந்த சட்டப்பிரிவை ஒரு அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணை மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. இது ஜெகதீப் தங்கருடைய வகைராக்கள், இதே RSS வகைராக்கள் எக்ஸ்ல பதிவுகள். உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து இவங்க என்ன தெரியுமா, உச்சநீதிமன்றத்தை அடிபணிய வைக்க பார்க்கிறார். ஜனாதிபதியினுடைய செயல்பாட்டை கேள்வி கேட்கும் அதிகாரம் எங்கிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்துச்சு என்று கேட்கிற தெம்பு முதல்ல ஜெகதீப் தங்கர் இங்கிருந்து வந்து எங்கிருந்து வருது அவ்வளவு வாய்ப்பு. ஃபர்ஸ்ட்ல இருக்க லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டத்தையும் நீங்களே ஒட்டுமொத்தமா ஜுடிஷியரி மூணுத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு சட்டமன்றமும் பாராளுமன்றமும் இருக்கு, சூப்பர் பார்லிமெண்டா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது வார்த்தைகளை சொல்ல வைக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போது இதே பாஜக என்ன செய்தது? அது லெஜிஸ்லேட்டிவ் தானே. கிரண் ரிஜிஜு என்ன சொன்னார் பாத்தீங்களா? இப்போ நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு தலையிட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்கிறாரு கிரண் ரிஜிஜு. ஓவர் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. இது குடியரசுத் தலைவருக்கு ஒரு கால நிர்ணயம் கால அவகாசம் கொடுக்கிறதுங்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஓவர் ரூல் அப்படின்றாங்க. ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? ஒன்னு உச்சநீதிமன்றம் போங்க, உங்களால சக்தி செஞ்சுதான் காட்டுங்களா. நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு இது மாத்தப்படும், இல்லனா ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்குவாங்க. அப்படி இல்லையா குடியரசுத் தலைவர் பரிந்துரை கேட்பாங்க. செய்யுங்கன்ற மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. இந்தியா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த பதட்டம் இவங்களுக்கு ஏன் வருதுன்னா, நீட்டு முதற்கொண்டு பல்வேறு விஷயங்கள்ல இவருடைய ஹோல்டு தளரப்போகுது. இதேதான் நீட்டுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி அயோக்கியர்கள், ஜெகதீப் தங்கர் மாதிரி ஆளுங்க இன்னைக்கு ஷரியா கோர்ட் ஆஃப் லா என்ற உச்சநீதிமன்றத்தையே கேவலப்படுத்தக்கூடிய மூடர்கள், தற்கூரிகள் நாளைக்கு பிறப்பார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் பொழுதொரு வண்ணம் பொழுதொரு மீடியா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு புக்கு தூக்கி ஏன் காட்டினாருன்னு இனிமே எல்லாரும் விளங்குவாங்க. அதுக்கான காலம் நேரம் வந்துருச்சு. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். காங்கிரஸ்காரர் அப்படிங்கறத தாண்டி ஒரு வழக்கறிஞரா உங்ககிட்ட சில சந்தேகங்களையும் கேள்விகளையும் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில இருந்து மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆளுநர் அதை கிடப்புலையே போட்டதுனால உச்சநீதிமன்றத்தை அணுகுனாங்க. உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்கிறப்போ ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கும் சரி காலக்கெடு நிர்ணயித்தது மட்டும் இல்லாம அவங்க ஒப்புதல் அளிச்சதுனால அது உடனடியா சட்டமாகவும் ஆக்கப்பட்டது. அந்த சட்டம் ஆக்கப்பட்டதுக்கு பல்வேறு வரவேற்புகள். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைச்சது கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இப்போ அந்த முடிவுக்கு அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு எதிராக பல குரல்களை கொடுக்க. அதுலயும் முக்கியமா இந்த 142வது இந்த சட்டப்பிரிவை ஒரு அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணை மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. இவரு அப்படி சொன்ன அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? உண்மையாவே உச்சநீதிமன்றம் அப்படிதான் கையாளுதுன்னு நினைக்கிறீங்களா சட்டப்பிரிவை? உண்மையாகவே அப்படிதான் கீழேந்து வர்றேன். உண்மையாகவே அப்படித்தான் உச்சநீதிமன்றம் கையாளுகிறதான்னு நான் சொன்னேன்னா, என்னை விட ஒரு அயோக்கியன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய லெகசிக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான செயல் ஒன்று இருக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தபோது இப்போ நான் ஒரு காங்கிரஸ்காரராக பார்க்குறத விட நீங்கள் வழக்கறிஞராக பார்க்குறீங்க. வழக்கறிஞராக பார்த்து அப்படியே ஒரு காங்கிரஸ்காரராகவும் சொல்கிறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்தது. அதை எப்படி பார்க்கணும்? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக பார்க்கணுமா? அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னால் என்ன சொல்லப்பட்டுச்சு? இதாவது பரவாயில்ல, அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னால் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இதை கொண்டாடுவதற்காக யாரும் தெருக்களில் வரவும் கூடாது, இதில் துக்கம் அனுஷ்டிப்பதற்காக யாரும் தெருக்களில் வரவும் கூடாது அப்படிங்கிற டிஸ்க்ளைமரோட தான் அந்த தீர்ப்பு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் முதல்ல அதை சொல்லிட்டாங்க, இதை பற்றி யாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு. நீதிமன்றத்தின் மீது மாண்பு இல்லை என்று சொன்னால் அந்த தீர்ப்பு விமர்சிக்கப்பட்டிருக்கும். மாறாக அதையும் நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய மாண்பையும் அரசமைப்பு சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதையையும் கவனத்தில் கொண்டு அதை எல்லோரும் ஏற்றார்கள். அது காங்கிரஸ்காரனே தான், பிஜேபிக்காரன் அவங்க வாட்டப்படி தான் அது வந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நரேந்திர மோடி நான் திறந்தே வச்சார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒரு கால் நீ அதை அப்படி தான் பார்க்கணுமா அப்படின்னா, அப்படி நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்ரெஸ்பெக்ட் தி லெகசி ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். ஜெகதீப் தங்கரை போல நான் அவர் எல்லாருமே இப்போ காங்கிரஸ்ல இருந்தும் நிறைய பேர், சட்டத்துறையிலிருந்தும் நிறைய பேர் இவருடைய இந்த மாதிரி இவர் வகிக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ஒரு துணை ஜனாதிபதியாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் பேசுவது என்பது அகைன் இவரை விமர்சிக்க போனால் அப்போ இவருக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்போ உச்சநீதிமன்றத்தை அவர் விமர்சிக்கிறது எப்படி தவறுங்கிறோமோ அதே மாதிரி அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அவரை நம்ம விமர்சிக்கத்தா தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை தாண்டி நான் ஒன்றை சொல்ல விரும்புவேன். எந்த நிலையில் அந்த தீர்ப்பை நீதிமன்றம் தருவதற்கு தள்ளப்பட்டது அப்படின்னு 2023 இந்த வழக்கு அந்த பேக்ரவுண்டோட பார்த்தா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். 2023 என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் 6 நவம்பர்
அப்போ உச்சநீதிமன்றம் கேட்கிறது, ஒய் கவர்னர்ஸ் ஆக்ட் ஆன் பில்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்ரோச் கோர்ட்ஸ், திஸ் ஹேஸ் டு ஸ்டாப். நீங்கள் என்ன மதிச்சிங்க உச்சநீதிமன்றத்தை? எப்போ இது? நவம்பர் 6, 2023. ஆனால் இந்த வழக்கு 2020 பெண்டிங்கில் வருது. அது வேறு விஷயம். 2020 பெண்டிங்கில் வந்துகிட்டு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா திருத்த 5 வருஷமா 2020 உள்ள பில்ஸ் ஒரு பெண்டிங்கில் வச்சிருக்காரு நம்ம கவர்னர். இது எல்லா கவர்னருக்கும் சேர்த்து வந்தது, பஞ்சாபுக்கும் சேர்த்து, புரோஹித்துக்கும் சேர்த்து வந்த விஷயம் இது. அப்போ அந்த இடத்துல அதை சொல்லும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அப்போ பர்திவாலா, இது ஜஸ்டிஸ் பர்திவாலாவும் மனோஜ் மிஸ்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் கிடப்பில் அப்படியே பில்லை கிடப்பில் போட்டு சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு பில்ஸ் எல்லாம். அப்போ உச்சநீதிமன்றத்தை கேட்குது, நாங்கள் வந்து என்னங்க கவர்னர் எதுவுமே பண்ணாமல் இருக்காருன்னு கேட்குறோம், உடனே நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க. இது நவம்பர் 6. அப்படியே கொஞ்சம் பின்னால் போனோம் அப்படின்னு சொன்னால், நான் அதுக்கப்புறம் போனோம்னு சொன்னால் நவம்பர் 6க்கு பின்னால் நவம்பர் 20, 2023 உச்சநீதிமன்றம் சொல்கிறது, வாட் வாஸ் கவர்னர் டூயிங் ஃபார் 3 years? சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின்ஸ் டிஎன் கவர்னர்ஸ், இது தமிழ்நாடு கவர்னர்ஸ் டிலே இன் டிஸ்போசிங் பில்ஸ் பெண்டிங் சின்ஸ் January 2020. 2020 இருக்குது. இது 2023 இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 2023 3 வருஷம் கழிச்சு கேட்குறாங்க. இன்னைக்கு இப்போ வந்து தீர்ப்பு எந்த வருஷம்? 2025. அதுக்கடுத்து ஒரு 2 வருஷம். உச்சநீதிமன்றத்தை என்ன நினைச்சிங்க நீங்க? ஒரு 5 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் நம் நினைவுக்குட்பட்டு ஒரு 5 வருஷமா கோர்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொன்று என்னுடைய நினைவுக்குட்பட்டு சொல்றேன், ஒரு வழக்கறிஞராக இதை பற்றி நான் எப்போதெல்லாம் நேர்காணல்களிலும் விவாதங்களிலும் கலந்து கொண்டு பேசிய போதெல்லாம் மக்கள் என்கிட்ட கேட்டது, இது ஒரு லாஜிக்காவே இல்லையே, உச்சநீதிமன்றம் கண்டிக்குது, தப்புன்னு சொல்லுது, என்ன கவர்னர் இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கிறது ஒரு கன்க்ளூஷன் இல்லையேன்னு. இந்த 5 ஆண்டு காலங்களில் மாண்புமை பொருந்திய உச்சநீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு எங்கு நம்பிக்கை போய்விடுமோ என்று நான்லாம் பயந்தேன். அதை சரிகட்டும் விதமாகத்தான் இந்த தீர்ப்பு வந்து அமைஞ்சது. அப்ப 5 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உச்சநீதிமன்றம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், நான் வாடிங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா, அப்ப யார் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை வந்து புறந்தல்றா? யார் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு வந்து இழிவை ஏற்படுத்துறா? அவங்க தரப்புல என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல வந்து 3 பிரிவா பிரிச்சு நம்ம செயல்பட்டு இருக்கோம். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், அப்புறம் ஜுடிஷியரின்னு. நம்ம ஒரு சட்டம் இயக்குறோம், அதை வந்து அமல்படுத்துறாங்க, அதிகாரிகள் கொண்டு வராங்க. அதுல ஏதாவது இடர்பாடுகள், இக்கட்டுகள் வந்ததுன்னா அந்த நீதித்துறைக்கு போய் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் ரெண்டத்தையும் நீங்களே ஒட்டுமொத்தமா, ஜுடிஷியரி 3த்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு சட்டமன்றமும் பாராளுமன்றமும் இருக்கு? இப்ப மசோதாக்களை நீங்களே ஓகே கொடுத்து சட்டம் ஆக்கிட்டீங்கன்னா என்ன இது? நீங்க அதனாலதான் சூப்பர் பார்லிமெண்டா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது இந்த வார்த்தைகளை சொல்ல வெட்கப்படுகிறேன். ஷரியா கோர்ட் ஆஃப் இந்தியா என்று நீதிமன்றத்தை இழிவாக பேசுகிறார்கள். அங்கேருந்து வர்றேன் நான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க லெஜிஸ்லேட்டிவ், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இப்படிலாம் பிரிவாக இருக்குதுன்னு. சரி, நீதிமன்றத்தின் வாயிலாக இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போது இதே பாஜக என்ன செய்தது? இப்போ நான் அங்கேருந்து கேட்குறேன், அது லெஜிஸ்லேட்டிவ் தானே? அந்த ஆட்சியை நீதிமன்றம் கலைச்சதா இல்லையா? அப்போ பாஜகக்காரங்க என்ன செஞ்சாங்க? அப்போ நீதிமன்றத்தை வந்து புகழ்நிலை இப்போ வரைக்கும் அதை பேசிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஜட்மெண்ட் தட் லெட் டு எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு புக்கு படிச்சிங்கன்னா தெரியும், சாந்தி பூஷன் எழுதின புக்கு. அதில் வந்து நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு கலைக்கப்படுகிறது. ஐ மீன் பிரதமர் வந்து பதவி இழக்கிறார், அதை கொண்டாட தானே செஞ்சீங்க. அப்போ நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தின் மீது மதிப்பு வச்சது ஏற்கத்தானே செஞ்சோம். அந்த இடத்துல அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால தானே அவர் வந்து பதவி பறிபோனது. அப்போ அதை எந்த கோணத்தில் ஏற்றுறீங்க? ஒன்று. அதே மாதிரி ராமஜென்மபூமி வழக்கில் என்ன பண்ணீங்க? அதை வந்து உச்சநீதிமன்றம் தானே அதை முடிவு பண்ணுச்சு. அப்போ உச்சநீதிமன்றத்தை நீங்கள் கொண்டாடத்தானே செஞ்சீங்க. சரி, அது கூட ஒரு வழக்கு தானே, டிஸ்பியூட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அதை விட முக்கியமான வழக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், யூபி, இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த 4 மாநிலங்கள்லேயும் வந்து பாபர் மசூதி இடிப்பிற்கு பின்னால் பிரிவு 352 பயன்படுத்தி ஆட்சியை கலைத்தது. ஒன்றிய அரசாக இருந்த காங்கிரஸ் அரசு ஆட்சியை கலைத்தது. இது யாருடைய செயல்? ஜுடிஷியரி செயலா, லெஜிஸ்லேட்டிவ் செயலா? யார் கலைச்சது? யார் கலைப்பா? அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? அந்த அதிகாரம்? இவர் சொல்ற அதே பிரசிடென்ட்டுக்கு. நல்லா கேட்டுக்கங்க, இதே பிரசிடென்ட் ஆட்சியை கலைக்கிறார். பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் ஆகுது. ஏன்னா ஆட்சியை கலைச்சாச்சு, கவர்னர் வந்துடுறாங்க. பிரசிடென்ட் வந்து ஆட்சியை கலைச்சிட்டு கவர்னர் ரூலை கொண்டு வராரு. அதை எதிர்த்துக்கு நீங்க உச்சநீதிமன்றம் போனீங்க. உங்களுக்கு ஏதாவது தார்மீக அடிப்படை தகுதி இருக்கு அவங்களை பற்றி பேசுறதுக்கு? அப்போ உச்சநீதிமன்றம் போன பிறகு அந்த வழக்கை தான் எஸ்ஆர் பொம்மை கேஸோட சேர்த்து, கர்நாடகா எஸ்ஆர் பொம்மை கேஸோட சேர்த்து உச்சநீதிமன்றம் விசாரிச்சது. அந்த வழக்கில் தீர்ப்பு வந்தது, ஜனாதிபதி எடுத்த முடிவு தவறு என்ற முடிவு வந்தது. அதை ஏற்றீங்கல்ல, அப்போ எது உச்சநீதிமன்றம் போறீங்க? ஏன்டா உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்து வந்தா தக்காளி சட்னியா? கேட்குறேன். அடிப்படை இது இருக்குதா? நியாயம் இருக்குதா பேசுறதுல? பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து இந்த கலவரங்களுக்கு காரணமாக இருந்த எங்கிருந்தெல்லாம் கரசேவர்கள் சென்றார்கள் என்று நியாயத்தின் அடிப்படையில், நேர்மையின் அடிப்படையில் ஒரு ஜனாதிபதி வந்து ஆட்சியை கலைக்கிறார் அந்த மாநிலங்கள்ல. அப்ப நீங்க சொல்ற அதே லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அதே எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்கு, அதை பயன்படுத்தி கலைக்கிறாங்க. பிரசிடென்ட் வந்து கலைக்கிறார் ஆட்சியை. இது தவறுன்னு உச்சநீதிமன்றம் பண்ணீங்க. ஏன் போனீங்க? அப்போ உங்களுக்கு தெரியலையா?
பிரசிடென்ட் உடைய அதிகாரத்தை மீறி நம்ம வந்து உச்சநீதிமன்றம் போறது தப்பு, உச்சநீதிமன்றத்தை தலையிடுவது தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் தலையீடு வேண்டும் என்று அன்னைக்கு போனீங்களா? அப்ப ஏன் போனீங்க? அப்போ நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளுக்கும் எல்லாருக்குமா நீதி கொடுக்கறதோ, எல்லாருக்கும் கால நிர்ணயம் செய்யறது, குடியரசுத் தலைவருக்கே கால அவகாசம் இதுதான் கொடுக்கறதுக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லையே, யாரும் உங்களை எதுவும் கேட்க முடியலையே. இப்போ நீதிபதி வீட்டுல வந்து பணங்கள் கட்டுக்கட்டா பறிமுதல் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் அவர் மேல எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யல. அப்பனா நீங்க என்ன வேணாலும் செய்யலாமாங்கிற ஒரு கேள்வி இவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்து இது இன்னைக்கு நேரத்து நடக்கல. நுபுர் சர்மா என்கின்ற ஒரு அயோக்கிய பெண் வந்து எல்லாரும் சிங்கிள் ஹேண்டட்லி யூ ஹேவ் லிட் த கண்ட்ரின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது. ஜஸ்டிஸ் என்னுடைய நினைவு சரியா இருந்தால் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொன்னார். அதை என்னுடைய 10 எஃப்ஐஆர் கிளப் பண்ணி தாங்கன்னு கேட்டேன். அந்த பொம்பளை போய் உடனே வந்து உன் வாயால் நாடே பற்றி எரியுது அப்படின்னு சொன்னார் ஜஸ்டிஸ். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அவரே வந்து கிளப் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன் தெரியுமா? மறுநாள் ஷேமான் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி இதே ஜெகதீப் தங்கருடைய வகைராக்கள், இதே ஆர்எஸ்எஸின் வகைராக்கள் எக்ஸில் வந்து பதிவுகள் உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து. இவங்க என்ன தெரியுமா? உச்சநீதிமன்றத்தை அடிபணிய வைக்க பார்க்கிறார். எனக்கு இந்த தீர்ப்பின், இந்த இடைக்கால உத்தரவின் மீது வேறு பார்வைகள் இருக்கு. அதாவது இந்த சமீபத்திலே வந்த 142 பயன்படுத்தி வந்த உத்தரவுகளின் மீதும், இந்த உத்தரவு இல்லை, இந்த நம்ம வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு அகேன்ஸ்டா ஸ்டாப் பண்ணது உத்தரவுகள் மீதெல்லாம் எனக்கு வேற பார்வை உண்டு. அது என்னுடைய தனிப்பட்ட பார்வை, அது வைப்போம். ஆனால் உச்சநீதிமன்றம் நாங்கள் சொல்வதைத்தான் கேட்கணும். இப்போ லாஸ்ட் டைம் எங்க வந்து நிற்கிறாங்கன்னு தெரியுதா? இப்போ நான் கேட்ட ஒரு கேள்விக்கு விட்டுட்டு தான் நீங்க அடுத்த கேள்விக்கு போயிட்டீங்க. நான் கேட்டேன், ஜனாதிபதியினுடைய செயல்பாட்டை கேள்வி கேட்கும் அதிகாரம் எங்கிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்துச்சு என்று கேட்கிற தெம்பு முதல்ல ஜெகதீப் தங்கர் எங்கிருந்து வந்துச்சு? உனக்கு எங்கிருந்து வருது அவ்வளவு வாய்க்குழப்பு உனக்கு உச்சநீதிமன்றத்தை பேசுற அளவுக்கு? நம்மளால அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இதை பற்றி நான் உண்மையிலேயே சொல்லுவேன், புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி நான் அடிக்கடி ரொம்ப வியந்து பேசுவது உண்டு. ஏன்னா அதனால தான் அவர் வந்து புரட்சியாளராக நம்முடைய உள்ளங்களில் இன்னைக்கு வந்து நினைச்சிருக்காரு. புதுசா சுதந்திரம் பிறந்து பச்சை குழந்தை மாதிரி நம்ம கையில கிடைச்சிருக்கு 1950 26 ஜனவரியில். நீங்கள் கேட்டாலே ஆச்சரியப்படுவீங்க, எப்படா இப்படிலாம் இருந்தார் அம்பேத்கர்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்தியா வில் பி அன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. வாட் வுட் ஹேப்பன் டு ஹர் இண்டிபெண்டன்ஸ்? வில் ஷி மெயின்டைன் ஹர் இண்டிபெண்டன்ஸ் ஆர் வில் ஷி லூஸ் இட் அகெயின் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் குழந்தைய பிறந்திருக்கு. எப்படி இருக்குன்னா, இந்த குழந்தை வந்து நல்லா வாழுமா இல்லை சீக்கிரம் செத்துருமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு ஒரு குழந்தைய பெற்றுட்டு. அவருடைய கவலையை வந்து அன்னைக்கு இருந்து யாரும் புரிஞ்சிருக்க கூட முடியாது. இந்த மாதிரி அயோக்கியர்கள், ஜெகதீப் தங்கர் மாதிரி ஆளுங்க இன்னைக்கு வந்து ஷரியா கோர்ட் ஆஃப் லா என்ற உச்சநீதிமன்றத்தையே வந்து கேவலப்படுத்தக்கூடிய மூடர்கள், தற்குறிகள் நாளைக்கு பிறப்பார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. என்ன சொன்னார் தெரியுமா? திரும்ப தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துருவாளா இந்த தேசம் எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் நாட் தட் இந்தியா வாஸ் நெவர் அன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. அப்படிலாம் இல்லை, அவன் என்னைக்குமே சுதந்திரமா தான் இருந்திருக்கிறா. த பாயிண்ட் இஸ் தட் ஷி ஒன்ஸ் லாஸ்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஷி ஹேட். அவட்ட இருந்துச்சு சுதந்திரம், அதை ஒன்ஸ் பறிச்சிட்டாங்க. வில் ஷி லூஸ் இட் எ செகண்ட் டைம்? எப்படி அப்போ செகண்ட் டைம் போவோம்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். என்ன சொல்ல வராரு புரட்சியாளர் அம்பேத்கர்? என்ன சொல்ல வராரு அப்படின்னா, if we wish to maintain democracy not merely in form but also in fact. இதுதான் அவர் சொல்ற கருத்து. வெறும் ஏட்டளவில் இல்லாமல், நடைமுறை அளவில், ஃபார்ம் அளவில் இல்லாமல் ஃபேக்ட் அளவில் அது இருக்கணும் அப்படின்னு சொன்னா, the first thing in my judgment we must do is to hold fast to constitutional methods of achieving our social and economic objectives. Social economic objectives அச்சீவ் பண்றதுக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தின் மீது உறுதியாக நம்ம நிற்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. சொல்லிட்டு செகண்ட் சொல்றாரு, the second thing we must do அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஸ்டூவர்ட் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டுடைய கருத்தை சேர்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, not to lay their liberties at the feet of even a great man or to trust him with powers which enable him to subvert their institutions. எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனாக நீங்க ஒருத்தனை பார்த்தாலும், இன்னைக்கு இவங்க நரேந்திர மோடியை பார்த்துக்கிட்டு இவங்க பேசுற பேச்சை நான் சொல்றேன். இன்னைக்கு கிரண் ரிஜிஜு என்ன சொன்னார் பாத்தீங்கல்ல, உச்சநீதிமன்றம் அப்புறம் நாங்க உச்சநீதிமன்றத்தை தலையிட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்கிறாரு கிரண் ரிஜிஜு. ஒரு அமைச்சர், உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் தலையிடுது, அப்ப நாங்க எல்லாத்தையும் தலையிட்டா என்ன பண்றது? எங்கன்றா வரீங்க? எப்படி அப்படி கேள்வி கேட்கறீங்க? நீங்க எப்படி உங்க வாய் வருது இப்படி கேள்வி கேட்கறதுக்கு? If the court thinks that we are sitting on its circular, then the court can issue its own notification. கிரண் ரிஜிஜு கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றத்தை பார்த்து, கொலிஜியம் ரெப்ரசன்டேஷன்லாம் நாங்கள் அனுப்புறோம், எங்களுடைய டிசிஷன்லாம் நாங்கள் அனுப்புறோம், நீங்க எடுக்கிறதே இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னபோது கிரண் ரிஜிஜு சொன்ன வார்த்தை இதெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கொடுத்துங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை பார்த்து பேச்சு. அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, அவன் எவ்வளவு உயர்ந்த மனிதனாக, சிறந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய கால்களில் போய் உங்களுடைய அரசமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு கிடைச்ச அந்த சுதந்திரத்தை போற்றாதீங்க. அப்படி போட்டா டு ட்ரஸ்ட் ஹிம் வித் பவர்ஸ் which enabled him to subvert their institution. இதெல்லாம் கொண்டு போய் நீங்க அவன் சேர்ந்தா சரி அப்படின்னு கொண்டு போய் நீங்க நிறுத்துனீங்க அப்படின்னு சொன்னா அது இந்த இன்ஸ்டிடியூஷன் சப்வர்ட் பண்ணிரும். இங்க என்ன விளங்குறீங்க அப்படின்னா, இவங்க செய்யற முடிவெல்லாம் சரி அப்படின்னு ஒரு கிரேட் மேன், 1000 தான் இருந்தாலும் இஸ் அ பொலிட்டீஷியன், அவர் வந்து ஒரு கிரேட் மேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க, விஸ்வகுரு ஆக்கிட்டார் தேசத்தை அப்படி இப்படின்னு. அவர் காலில் கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டானுங்க, அவர் சொல்றதெல்லாம் சரின்னு நம்புறானுங்க.
அப்படி நீ நம்புனா இன்னொரு முறை இந்த தேசம் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து அது ஜனநாயகத்தின் தோல்வியாக மாறி அடுத்த கட்டமாக மீண்டும் சர்வாதிகாரத்தை நோக்கி போய்விடும் என்று சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர். அதை நோக்கி நகர்த்துவதற்கு முயற்சி செய்கிறார் ஜெகதீப் தங்கர். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி எல்லாத்தையும் தன்னோட கைக்குள்ள நீதிமன்றம் கொண்டு வந்துச்சு அப்படின்னா, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம், பாராளுமன்றம் சட்டம் இயற்றதோ அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு, ஆளுநருக்கு அனுப்பி அவங்க கிடப்புல வச்சிருக்கிறதுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் இருந்ததுன்னா அதுல வந்து திருத்தங்கள் கேட்பாங்க, பண்ணுவாங்க. இவங்க டக்குன்னு தலையிட்டு வந்து அது வந்து ஒப்புதல் கொடுக்குறோம், அது சட்டமாயிடுச்சு அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் கையில் எடுக்கிறாங்கன்னா சட்டத்தையே நம்ம திருத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காகவே அவங்க அவசர சட்டம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நேத்தி உள்துறை அமைச்சகம், சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. 2 ஆப்ஷன்ஸ் கையில இருக்கிறதா சொல்றாங்க. ஒன்னு, இவங்க மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணா எப்படியும் அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட் கையில திரும்புறது, குடியரசுத் தலைவரையே வந்து பரிந்துரை பண்ண வைக்கல, அவங்கள கேள்வி கேட்க விட்டா அவங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆக்ட்ல இருக்கு. அது ஒரு ஆப்ஷனாவும், இன்னொன்னு அவசர சட்டம் கொண்டு வரதுக்குன்னு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ நீதித்துறை என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இங்க மீண்டும் வைக்கப்படுது. அதாவது இது இப்போ இல்லையா இவங்க செய்வாங்களா அப்படின்னு சொன்னா, எதுக்கு வந்து எஸ்கே மிஸ்ராவுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு இடியுடைய டைரக்டராக இருந்த எஸ்கே மிஸ்ராவை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. மோடிஸ் ப்ளூ ஐட் பாய் என்று சொல்வார்கள், மோடியுடைய செல்லப்பிள்ளை. ஏன் நீங்கள் கொடுக்குற எக்ஸ்டென்ஷனை பார்த்தா இந்த ஆளை தவிர வேறு ஆளே தகுதியானவன் இல்லையா இந்த நாட்டில் அப்படின்னு நாங்கள் கேட்க தோணுதியா அப்படின்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சட்டத்தையே திருத்தி அமைச்சு அவனை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த இப்ப 142க்கு அது மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வரணும். அதை செய்கின்றேன். we are waiting for that. நான் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த கவலை, ஏன்னா நான் இந்த வாதத்தை நான் படிக்கும் போது சொன்னேன். அன்னைக்கே அவர் சொன்னார், ஒரு கிரேட் மேனுடைய காலில் கொண்டு போய் இவங்க நம்புற ஆளு, இவங்க நம்புவாங்க, அவனுக்கு அந்த கிரேட் மேன்லாம் கிடையாது, பட் ஸ்டில் கிரேட் மேன் இவங்க யாரை நம்புறாங்களோ அவர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் சர்வாதிகாரியாக மாறி எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்னு. இப்போ இவைகள் எல்லாம் தனி மனிதர்களுடைய முடிவுகள். உச்சநீதிமன்றம் என்பது நீதித்துறையின் முடிவுகள், சட்டத்தின் பார்வையிலான முடிவுகள். நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், உப்பு தான் போட்டு இவனுக்கு தின்றானுங்க அப்படின்னா ஒரு கேள்வி உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, பதில கடைசி வரைக்கும் சொல்லலை. நான் தொடர்ந்து அந்த வாதத்தை, நான் அந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறேன், லைவ்லாலையும் பாரன் பெஞ்சிலையும் கண்டினியூஸாக எல்லா வாதங்களையும் வாட்ச் பண்ணிகிட்டே வர்றேன். முஸ்லீமை கொண்டு போய் ஒரு இடத்துல போடுவீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் இதில் கேட்குது. எனக்கு ஒரு பதிலை சொன்னானுங்களா? அதில் ஒரு திருப்பதி தேவஸ்தானத்தில் கொண்டு போய் ஒரு முஸ்லீமை போடுவீங்களா அப்படின்னு போடுவாங்களா, இந்து சமய அறநிலையத்துறையில் கொண்டு போய் ஒரு முஸ்லீம் போடுவாங்களா என்று உச்சநீதிமன்றம் கேட்கிறது. அதுக்கும் உங்ககிட்ட பதில் இல்லை. இந்த கவர்னருடைய வழக்கில் நீதிமன்றம் கேட்ட எந்த கேள்வியும் வழக்கில் நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு எதுக்கு வருது அவ்வளோ கோவம்னு நான் கேட்குறேன். நீதிமன்றத்தினுடைய வாதங்களுக்கு ஒரு பதில் உங்களால் சொல்ல முடிஞ்சா? நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வருடமாக உச்சநீதிமன்றத்தை அவமானப்படுத்துகிறீர்கள், ஏன் இது மாதிரி ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிற, ஏன் அப்படி ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. அதுக்கு நீங்கள் பதில் தரலைங்கிற போதை தான் இப்படி போகிறாங்க. இந்த பதட்டம் இவங்களுக்கு ஏன் வருதுன்னா, நீட்டு முதற்கொண்டு பல்வேறு விஷயங்கள்ல இவருடைய ஹோல்டு வந்து தளரப்போகிறது. இப்போ இதே தான் நீட்டுக்கும் பொருந்தும். பிரசிடென்ட்டுக்குமே டைம் எடுக்குது, டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட்டுக்குமே அதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு பிரசிடென்ட் டிஸ்மிஸ் பண்ணாரு, பிரசிடென்ட் கையில் கடப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீட்டு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மேற்கோள் காட்டி தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றம் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இப்போ பதறிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்குள்ள சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் அந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, மாற்ற முடியுமா, அப்படி என்ன ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்? அது அடுத்த கட்டங்களில் இப்போ உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கிறத பொறுத்து தான் போவோம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்கல்ல, ஹவு அன்கான்ஸ்டிடியூஷனல் யூ ஆர் அப்படிங்கிற நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்கல்ல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அன்றைக்கு இந்திரா காந்தி பதவி பறிக்கப்பட்ட போது நீங்கள் கொண்டாடினீர்களா, மௌனம் காத்தீர்களா? கொண்டாடினீங்க. ஏன்னா நீங்க தான் அதை வந்து செய்ய துணிஞ்சதை, செய்ய முழுமுசா நின்னதே நீங்க தான். அன்றைக்கு பாபர் மசூதியை இடித்து விட்டு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை செஞ்சீங்க. இடிக்கப்பட்ட ஒரு இலையெல்லாம் தகர்க்கப்பட்டது வந்து ஒரு வரலாற்று சின்னம். அப்போ வந்து பாபர் மசூதி இடிப்பை நீங்கள் கொண்டாடினீர்கள், அதற்கு மிகப்பெரிய காரணமாக நீங்கள் தான் இருந்தீர்கள். அதை காரணமா இருந்தீங்கன்றதுக்காக ஒரு பிரசிடென்ட் ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவை எடுத்து நீ உச்சநீதிமன்றம் பண்ணீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லையே. அன்றைக்கு உங்களுக்கு இனிச்சது இன்னைக்கு கசக்குதா? உச்சநீதிமன்றம் வந்து பிரசிடென்ட்டுடைய முடிவு தவறு என்று முடிவு செஞ்சது அன்னைக்கு இனிச்சது இன்னைக்கு கசக்குதா? 5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக ஒரு வழக்கை ஒரு சரி கான்ஸ்டியூஷன் உட்பட்ட ஆர்டிகல் 200 தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கோர்ட் கேட்டுச்சு. 200 எங்க இருக்கு, எனக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒன்று ஏதர் கவர்னர் ஆட் அசென்ட் த பில், இல்லைனா திரும்ப பிரசிடென்ஷியல் இதுக்கு அனுப்பணும். இல்லை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்புனீங்கன்னா அகைன் ரீஆக்ட் பண்ணி ஸ்டேட் அனுப்பிச்சுன்னா அதை நீங்கள் வந்து அசென்ட் கொடுத்தே ஆகணும். இந்த 3 தான் இருக்குது. இந்த 3 தாண்டினதா கான்ஸ்டியூஷன்? அதுதான் கேட்குறேன். அம்பேத்கருடைய வார்த்தை அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கான்ஸ்டியூஷனை மீறி போனீங்க, உச்சநீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தை உறுதி செய்தது. இதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது, என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு? நான் என்ன கேட்கலாம், ஆர்டிகல் 200 கொஸ்டின் கேட்டுச்சு, எங்கேயாவது ஒரு பதில் சொன்னானுங்களா உச்சநீதிமன்றத்தில்? அதே தான் வக்ஃப்லேயும் நடந்துச்சு. திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு ஒரு பதில் இல்லையே. இப்போ நீ எதுக்குமா மாற்றி போடுற? ஒரு இந்து அறநிலையத்துறையில் வந்து ஒரு முஸ்லீமை போட முடியுமா? எவனுமே பதில் சொல்லலை. ஆர்டிகல் 200 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனை மீறி நீ எதுக்கு செயல்படுற? எதுக்கு நீயா வச்சுட்டு உட்காந்துருக்கிறது? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கவர்னருக்கு இவருக்கு பிரசிடென்ட் அனுப்பிட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கிறது உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு நீதிமன்றம் கேட்டுச்சு. பதில் சொன்னாங்களா? அப்ப நான் கேட்கிறேன், ஆர்டிகல் 200 கான்ஸ்டியூஷன்ல தான் இருக்குது. ஆர்டிகல் 200 உங்களுடைய பதில் என்ன? கவர்னருடைய பதில் என்ன? அப்போ
கண்ணுக்கு முன்னாக பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் அமாங் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இட் இஸ் கெட்டிங் வயலேட்டட். அது உச்சநீதிமன்றம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா இது வந்து பார்லிமெண்ட்ல உள்ளது, இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் சம்மந்தப்பட்டது, இது வந்து இது சம்மந்தப்பட்டது, எக்ஸிக்யூட்டிவ் சம்மந்தப்பட்டது, நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் பயப்படணும்னு சொல்ல வரீங்களா? அப்ப நாங்க எங்க போறது? ஒரு சாமானியனுடைய கடைசி கட்ட நம்பிக்கை என்ன? இவர்கள்லாம் வரலாற்றில் எவ்வளவு பெரிய அயோக்கியருக்கு தெரியும்ல. இப்படி ஒரு உச்சநீதிமன்றம் என்று ஒன்று இல்லை என்றால் இன்னைக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிற எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை வெளியே தெரிஞ்சிருக்காது. உச்சநீதிமன்றம் என்று ஒன்று இல்லை என்றால் பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை ஒரு பெண்ணாக இருக்கிற உங்களிடத்தில் இந்த வாதத்தை நான் சொல்றேன். அதான் மிக தெளிவாக உங்களால் உணர முடியும். ஒரு பெண்ணு தனியாக நின்று போராடி பெற்ற வெற்றி. நரேந்திர மோடியின் அரசு அந்த அயோக்கியர்களை தண்டிக்கவில்லை. எஃப்ஐஆர்ல அவங்களால பேர் கொண்டு வர முடியல. உச்சநீதிமன்றம் போய் வழக்கு சிபிஐக்கு மாத்தி, சிபிஐ வழக்கு குஜராத்ல இருந்து மும்பைக்கு மாத்தி, மும்பையில வழக்க நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஒரு தன்னந்தனி பெண் வாங்கி கொடுத்த தண்டனை. இவ்வளவு பேர் அயோக்கியர்கள், பேக் ஆஃப் வுல்ஃப்ஸ், இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த அயோக்கியர்களை விடுதலை பண்ணிட்டாங்க. மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போன போது உச்சநீதிமன்றம் தான் ஜஸ்டிஸ் நாகரத்னா, சிங்கப்பெண் அந்த நீதிபதி ஜஸ்டிஸ் நாகரத்னா சொன்னாங்க, இட் இஸ் a fraud play in this court அப்படின்னா. எப்படா நீ வெளியே தூக்கி போடுறா உள்ள, திரும்ப உள்ள போட்டாங்க. திரும்ப உச்சநீதிமன்றம் இல்லைன்னா என்ன இருக்கும்? பில்கிஸ் பானுடைய நீதி. உச்சநீதிமன்றம் இல்லைன்னா என்ன இருக்கும்? எலக்டோரல் பாண்ட்ஸ் இல்ல ஓவர் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு கால நிர்ணயம், கால அவகாசம் கொடுக்கிறதுங்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஓவர் ரூல் அப்படின்றாங்க. ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? ஒன்னு உச்சநீதிமன்றம் போங்க, உங்களால சக்தி செஞ்சு தான் காட்டுங்களா. நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு இது மாத்தப்படும். இல்லனா ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்குவாங்க. அப்படி இல்லையா குடியரசுத் தலைவர் பரிந்துரை கேட்பாங்க. செய்யுங்கன்ற மக்கள் புரிஞ்சுக்கறாங்கல்ல. இந்தியா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. என்ன மொனார்ச்சா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வந்து ஆட்டோகிரசியா இருந்தாலும் சரி, இட் வில் ரீச் இட்ஸ் பீக் பிஃபோர் இட்ஸ் டிக்ளைன். டெல்லிக்கு நாங்க கட்டுப்பட்டவங்க கிடையாது. எப்பவுமே நாங்க எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றதெல்லாம் சரியான விதமா? அதை மட்டும் ஏத்துக்க முடியுமா? மாநில சுயாட்சினா என்ன? அதுவும் கான்ஸ்டிடியூஷன் உள்ளதானே அவர் பேசுறாரு. ஃபெடரலிசம் ஒரு வார்த்தை கான்ஸ்டிடியூஷன் இல்லாம இருக்கலாம். பட் மொத்த கான்ஸ்டிடியூஷன் ஃபெடரலிசம் தானே பேசுது. மாநிலங்களுடைய தொகுப்பு தானே இது. நீங்க வந்து கண்ட்ரோல், ஆமா யார் கண்ட்ரோல் யாரும் கிடையாதுங்க. டெல்லி கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்க எப்பவுமே உங்களுக்கு இது பண்ணிட மாட்டோம். அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான பேச்சுங்கிறது ஒரு இலக்காரமான, ஒரு ஏளனமான பேச்சுன்னு அந்த தரப்பால பார்க்கப்படுது. இப்படி பேசுறாங்க. பண்ற இலக்காரத்தை விட நீங்க பிறர் இலக்காரம் பண்றதுனாலதான் அந்த இலக்காரம்னா என்ன இருக்கு, எப்படி இருக்கும்னு காட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. உதாரணத்துக்கு டீலிமிட்டேஷன் பத்தி இங்க அமித்ஷா வந்து புலம்பிட்டே இருக்கிறாரு. மக்கள் கவனத்தை திருப்புறாங்க. நான் அதான் யோசிச்சேன், இது நல்ல விஷயம். மக்கள் கவனம் திரும்பி இருக்கிறது, இது ஆரோக்கியமான விஷயம். நீங்க எப்பவுமே கோல் போஸ்ட் நீங்க தான் செட் பண்ணுவீங்க. நாட்டில் வந்து விலைவாசி ஏறி போயிருக்கும், வேலை வாய்ப்பு இருக்காது, அதை பற்றிலாம் பேச மாட்டானுங்க. சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்துட்டு முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போ முஸ்லீம்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட இருந்த எருவு மாடு இருந்தால் 2 எருவு மாட்டில் ஒரு எருவு மாடு பிடிச்சி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க. நரேந்திர மோடி பேசிட்டு போயிடுவார். மக்கள் ஃபுல்லாக தான் பேசுவான், இந்தியா ஃபுல்லாக. இப்படியெல்லாம் இவங்க கோல் போஸ்ட் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் தாலியை பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, நிறைய பிள்ளையை பெற்றுக்குவாங்க. ராமர் கோயிலில் பாபர் பூட்டை போட்டுருவாங்க. பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கிற ரத்னாபந்தர் சாவியை வந்து தமிழ்நாடு திருட்டு போயிட்டானுங்க. இப்படி இதெல்லாம் தான் இவருடைய பேச்சா இருக்கும். முதன்முறையாக ஒரு முதல்வர், இந்தியாவிலேயே ஒரு முதல்வர் மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு, இவர்களுடைய பிரதிநிதித்துவத்திற்கு முக்கியமான ஒன்றை பற்றி பேசினார். பயம் வந்துச்சு ஒன்று, இவர் கோல் போஸ்ட் செட் பண்றாரு அப்படின்னு. அப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் டேஸ்டிங் தேர் ஓன் மெடிசன். இறங்கு முகம் என்றால் எப்படி இருக்கும், அடிச்சு வலி எல்லா நேரத்திலும் உங்களுக்கே சாதகமாக வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தை தூக்கி பிடித்து உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக நீதிகளை பெறும் பொழுது எல்லா நேரத்தையும் நம்மளுக்கு சாதகமாக வந்துருமா? இன்னொன்று கேட்குறேன், நமக்கு பாதகமாக எவ்வளவு தீர்ப்பு ஏற்க தானே செய்யறோம். இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி ரிமாண்ட் பண்றாரு, நீதிமன்றம் தானே. பிஎம்எல்ஏ கட்டுப்பட்டு தான் ரிமாண்ட் பண்றாங்க. பிஎம்எல்ஏ ப்ரொவிஷன்ஸ் டிராக்கோனியனா இருக்குது, உடனடியாக பெயிலுக்கு மூவ் பண்ண முடியாது. அப்போ அட்லீஸ்ட் வந்து அதுல வந்து ஈடிக்கு தான் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை ஏற்கிறோமா இல்லையா? அப்போ இது நீங்க ஏழுங்க, சட்டத்துக்கு உட்பட்டு தான் அதையும் ஏற்கிறோம். நான் இங்கே உள்ள லோக்கல் இல்லாமல் ஈவன் தோ ஐ டோன்ட் பிலாங் டு டிஎம்கே, ஐ எம் கிவிங் எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஎம்கே. அப்போ அதை ஏற்கிறோம்ல, நீங்க செயல்படுத்தும் போது ஏற்கிறோம்ல, ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்டு தான் அது ஏற்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தது வந்தா தக்காளி சட்னியா? உங்களுக்கு மட்டும் நீங்க சொன்னா உச்சநீதிமன்றத்தை ஏற்றுக்க மாட்டீங்களா? அப்போ நான் பல உதாரணங்களையும் காட்டிட்டேன். இன்னி வரைக்கும் உச்சநீதிமன்றத்துடைய எந்தெந்த தீர்ப்புகள் எல்லாம் நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க என்பதையும் பார்த்துட்டோம். அப்போ டிமானிட்டைசேஷனா இருந்து சரி, டிமானிட்டைசேஷனை பத்தி தீர்ப்பு வந்துச்சு. டிமானிட்டைசேஷன் செஞ்சது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்தை பாராடிருச்சுங்களா? அப்போ எது உச்சநீதிமன்றத்தை கொண்டாடினீங்க? அப்போ ஒரு கால் உச்சநீதிமன்றம் வந்து டிமானிட்டைசேஷன் தப்புன்னு கொட்டு வச்சிருந்தா அப்போ என்ன பண்ணிருப்பீங்க? அப்போ உங்களுக்கு சாதகமாக வந்தால் மட்டும் ஏற்பீங்க, பிறர் உங்களுக்கு எதிர்ப்பாக வந்தால் மட்டும் அதை பண்ணுவீங்கன்னா, நீங்கள் கேட்ட முக்கியமான அந்த விஷயத்துக்கு வர்றேன். என்னென்னலாம் உங்களுக்கு இந்த தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்யுங்க, செய்யணும். செஞ்சாதான் ஒன்லி தென் யூ வில் கெட் எக்ஸ்போஸ்ட். த பீப்புள் வில் கெட் டு நோ ஹூ யூ ஆர், ஹவு டிராகோனியன் யூ ஆர், ஹவு ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் யூ ஆர், ஹவு ஆன்டி நேஷனல் யூ ஆர். இந்த பாரதிய ஜனதா என்கின்ற கட்சி ஒரு தேச விரோத கட்சி என்பதையும் தன்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் there is no Indian in this constitution என்று தொடர்ந்து தன்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதிய ஆர்எஸ்எஸ் கோர முகம் அப்பதான் வெளியே தெரியும். புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், அவர் தொகுத்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள்
எல்லாவற்றுக்கும் மேலாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒவ்வொரு நாளும் பொழுதொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு புக்கு தூக்கி ஏன் காட்டினாருன்னு இனிமேல் எல்லாரும் விளங்குவாங்க. அதுக்கான காலம் நேரம் வந்துருச்சு. சொல்றாங்களா எல்லாரும் அவங்க வாயில வருது பாருங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணணும், அதுல எல்லாத்தையும் அதே மாத்தணும், நாங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கே கொண்டு போவோம், அதையே மாத்துவோம், எங்களுக்கு கான்ஸ்டியூஷனை மாத்தணும். அமெண்ட்மெண்ட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் சேஞ்சிங் த கான்ஸ்டியூஷன். they are eager to change the constitution. அதோடைய கோர் பார்ட்ஸே மாற்றணும், இதை நாங்கள் கான்ஸ்டியூஷனையே மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் மாற்றுவாங்க, அரசமைப்பு சட்டத்தையே தங்களுக்கு ஏதுவாக வளைப்பார்கள் என்று தலைவர் ராகுல் காந்திக்கு தெரிந்ததுனால்தான் எங்களுடைய ஒவ்வொரு எம்பிக்களும் தலைவர் ராகுல் காந்தியோட தலைமையில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை காட்டிக்கிட்டே பொறுப்பேற்றாங்க. என்றைக்கும் இவர்கள் அம்பேத்கருடைய லெகசிக்கு எதிராக இருப்பார்கள், அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருப்பார்கள். அது எப்படி எதிராக இருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்ட கேள்வியினூடே அதுக்கடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க பாருங்க. அப்ப வந்து they will get exposed. அடுத்ததா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் போறாங்களா, இல்லனா நீங்க சொல்ற மாதிரி ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றாங்களா, அது இல்லாம குடியரசுத் தலைவர் வச்சு வேற எதுவும் மூவ் பண்றாங்களா? பண்ணிதான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு டெல்லியில வந்து லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகாரம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. என்ன பண்ணாங்க, சட்டத்தை திருத்தி அகைன் லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் சிஎம் அதிகம் அப்படின்னு மாத்தினாங்க. அப்படித்தான் செய்வாங்க. பாப்போமே. இவ்வளவு நேரம் உடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது.